டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களுடைய கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஏன்னா ஆக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு பிளேயிங் 11 அப்படின்னு செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை ஃப்ரேசர் மெக்கர்க் ஆர் ஃபாஃப் யாராவது ஒருத்தங்க விளையாடுவாங்க. இது சுற்றி நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் விளையாடுவாங்க. அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் இவங்கலாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இப்போ ஃபாஃப் டு பிளஸியை வைஸ் கேப்டனாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிளேயிங் 11ல் இருப்பார். டானவன் ஃபெரேராவோ ஒரு மிடில் ஆர்டர் கம் ஃபினிஷராக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ ஃபாஃப் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படிங்கிறதுனால ஃபெரேரா விளையாட மாட்டார். அதுக்கு பதிலாக கருண் நாயருடைய ஸ்பாட்டில் இப்போ ரிஸ்வி விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷருக்கான ரோல் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நம்பர் 6லேருந்து தான் இவங்களுடைய பவர் ஹிட்டர்ஸே வராங்க. ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா அண்ட் சமீர் ரிஸ்வி. ஸோ இவங்களை பேக் பண்ணணும். இவங்களுடைய பவர் ஹிட்டிங் ஃபாஃபை கொண்டு வந்தது மூலமாக ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளஸி அண்ட் அபிஷேக் பொரல் கண்டிப்பாக டாப் ரன் கெட்டர் லிஸ்ட்டில் வர அளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெல்லியோட பேட்டிங் ஓரளவு நல்ல ஃபார்மில் வந்ததுன்னே சொல்லலாம். பவுலிங்கை பார்த்தோன்னே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப்ஸ் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் பவர் பிளேல போகிறதுக்கு மிச்சல் ஸ்டார்க், டெத்தில் போகிறதுக்கு நட்ராஜன், மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முகேஷ் குமார்னு ஒரு நல்ல லைனப் வச்சிருக்காங்க. பேக்கப்பா மோஹித் சர்மாவும் கூட இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வைஸ் இவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. பட் ஒன் ஆஃப் கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளஸி கடைசி வரைக்கும் நிற்கலைன்னா பெரிய டோட்டல்ஸ் சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியான டீம், காம்பினேஷன் ஒழுங்காக செட் ஆகுது. மினிமம் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்குள்ளேயாவது செட் ஆகணும். பிளே ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருந்தாலுமே கூட அது செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாதனால நம்ம